இதே மாதிரிதான் போனுக்குரிய விஷயமும். எங்களுக்கு ஒரு ஆள் கோல் எடுக்கிறாரு, உம்மட முன்னுக்கு இருந்து எங்களுக்கு அவரோட பேசலாம், வாப்பட முன்னுக்கு இருந்து பேசலாம், தாத்தட முன்னுக்கு இருந்து பேசலாம். கோல் வந்து ஆன்சர் பண்றதுக்கு நாங்க தனியா ரூமுக்கு போய் தான் பேசணும்டா, அந்த பேச்சு முறை பிழை. ஏனென்றால் ஒரு ஆணோடு தனியே இருக்கிற மாதிரிதான் நாங்களும் தனியே அவங்களும் தனியே இருந்து பேசக்கூடிய பேச்சும் அமையும். அது சில நேரங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹு தாலா என்ன சொல்றான்டா, பலா தத்தபியு குத்துவாத்தி செய்தான், செய்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. செய்தான் என்ன செய்வான்டா, ஒரே அடியா வழிகட்டு கொண்டு போக மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு போவார். அப்ப தவறு நடக்கிறதுக்கு, தவறான பேச்சு வர்றதுக்கான காரணமாக அமையும். அப்ப நாங்க ஒரு ஒரு பேச்சு முறை எப்படி இருக்கணும், எதை பேசலாம், எந்த அளவோட பேசலாம், எந்த முறையில நின்று பேசுறது, இந்த வரையறைகள் எங்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில தெரியாமல் போனா நிறைய சிக்கல்களை நாங்க சந்திக்க வேண்டி வரும், நிறைய குழப்பங்களை நாங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது.